Hey guys, நான் விஷ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஏஸ் ஃபிலிம் எஃபெக்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலைன்ட்டு யாருக்காச்சும் எங்கேயாச்சும் கொஞ்சோண்டு டவுட் வந்துச்சுன்னா இன்னும் இல்லை, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால தான் நான் இத்தனை நாள் வீடியோ போடலை. பர்சனல் இஷ்யூஸ்ன்னு ஒன்றும் இல்லை, சோம்பேறித்தனம்னால தான் நான் வீடியோ போடலை. இனிமே கண்டிப்பா ரெகுலரா வாரத்துல 7வது நாள் தான் சண்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாருக்கும், இன்க்ளூடிங் மீ. வாரத்துல முத நாள் தான் சண்டேன்னு சொல்லிட்டு வாரத்துல முதலாம் நாள் சண்டேல காலையில 10:30 மணிக்கு கண்டிப்பா இனிமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனல்ல போட்டோஷாப் தாண்டி வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம அதையும் பண்ணலாம். நான் இன்ட்ரோவே சரியா கொடுக்கல. ஹேஸ் ஃபிலிம் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஃபோட்டோகிராஃபிலையும் வீடியோகிராஃபிலையும் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபில்டர் தான். எப்படின்னா கேமரா லென்ஸ் மேலே ஒரு ஃபில்டர் வைப்பாங்க, அந்த ஃபில்டர் மூலயமா கிடைக்கிறது தான் இந்த ஃபேஸ் ஃபிலிம் எஃபெக்ட்ன்றது. அந்த ஃபில்டர் கிடைக்கக்கூடிய ஃபில்டரை வந்து மிஸ்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தோன்னா ஃபோட்டோஸ் கொஞ்சம் பிளர்ரியாக ஏஸ்தட்டிக்காக தெரியும். அந்த பிளர்ரியாக தெரியும் போது இந்த பழங்காலத்து மூவிஸில் இருக்கிற மாதிரி கிடைக்கும், ஒரு மாதிரி ட்ரீமி லுக் தரும் ஃபோட்டோஸ்க்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை தான் எப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறது, அதுவும் சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப்ஸ்லேயே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை, நான் ஷோவே நிறைய தடவை சொல்லிட்டேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு ஹேஸ் சொன்னேன், ஹலோ கைஸ் சொன்னேன், ஹலோ கைஸ். ஃபோட்டோஷாப் ஆன் பண்ணிட்டு நம்ம எந்த ஃபோட்டோவில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறோம். ஃபைல் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே தான் நான் எந்தெந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டாக நம்ம இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டூப்ளிகேட் லேயர், எப்பயும் நம்ம ஒர்க் பண்ணும்போது டூப்ளிகேட் லேயர் ஃபஸ்ட் எடுப்போம். ஜஸ்ட் Ctrl+J, டூப்ளிகேட் லேயருக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+J கொடுத்துட்டிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் வந்துடும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேசி ஃபிலிம் எஃபெக்ட்னா ஒரு பிளர்ரி எஃபெக்ட்னு சொன்னேன். அந்த பிளர்ரி எஃபெக்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் பிளரை ஆட் பண்ணோம். ஸோ ஃபில்டர் போயிட்டு பிளர் போயிட்டு காஷியன் பிளரில் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி பிளர்னஸ் வச்சுக்கலாம். மினிமம் 30லேருந்து ஒரு 50க்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 30 யூஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடியே நான் ஒரு ரீக்கை பார்க்குறப்ப கரெக்டாக தான் வந்துச்சு 30. ஸோ 30 யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பிளெண்ட் மோடில் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு லைட்டம் கொடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் லைட்டாக அந்த க்ளோயி எஃபெக்ட் வந்து எனக்கு பொறுத்தவரை இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. எந்த ஒப்பாசிட்டி லெவல் வச்சா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லணும்னா 40 to 70க்குள்ளே வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 40 வச்சு பார்ப்போம். 40 வச்சு தெரியல, 68 கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹேசி ஃபிலிம் எஃபெக்ட்னா அந்த ஓல்டு லுக் லைட்டாக கிடைக்கும். அந்த ஓல்டு ஃபிலிம் லுக் கிடைக்கணும்னா கிரெயின்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பியும் ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ண போகிறோம். Ctrl+J. இப்போ ஃபில்டர் போயிட்டு நாய்ஸ் போயிட்டு ஹேர் நாய்ஸ் கொடுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் நாய்ஸே யூஸ் பண்ண வந்தீங்கன்னா இப்படி ஆக்சுவலாக ஃபுல்லாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துட்டு மோனோக்ரோமேட்டிக் இல்லாமல் எப்படி இருக்குன்னா இது தெரியுது அவங்களுக்கு. பழைய கேபிள் டிவிலாம் அந்த கேபிள் ப்ளக்கை பிடிக்கிட்டோம்னா இந்த மாதிரி தான் டிவி தெரியும், அந்த கலரில் தான் இப்போ இருக்குது. இப்போ நம்ம அந்த மோனோக்ரோமேட்டிக் செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுறோம்னா அது பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். பேசிக்கலி மோனோக்ரோம்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அதனால பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சு. இப்போ இதோட லெவல் எவ்வளோ வச்சா பர்ஃபெக்டாக இருக்குன்னா 1 to 10 வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். 1 to 10 1 to 20 கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நான் 10 வைக்கிறேன். இதில் 2 பேட்டர்ன் இருக்குது, யூனிஃபார்ம் அண்ட் காஷியன். யூனிஃபார்ம் வந்து இப்படி தெரியும், காஷியன் அது ஒரு பேட்டர்ன், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்கும். அதுக்கும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ பெருசாக தெரிஞ்சுக்காது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை வச்சுக்கலாம். ஸோ நான் யூனிஃபார்மே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 10 or 15 வச்சா கரெக்டாக இருக்கும். 15 வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். நான் ஜூம் பண்ணால் உங்களுக்கு அந்த நாய்ஸ் தெரியுது அந்த ஃபோட்டோவில். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவில் நாய்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ தான் இருந்துச்சு. இது ஆஃப்டர் ஃபுல்லாக காமிக்கிறேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். அந்த ஏசி ஃபிலிம் ஃபில்டரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் அந்த எஃபெக்ட். இதே எஃபெக்ட் வந்து நான் இன்னும் ஒரு 2 ஃபோட்டோஸ்க்கு வந்து சாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஃபைல் போயிட்டு அகெயின் ஓப்பன், இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கிறேன். Step 1 duplicate the layer, Ctrl+J. Step 2 வந்து
blur ஆட் பண்ணோம், Gaussian blur யூஸ்வலி அதே 30 யூஸ் பண்ணிக்கலாம். 30. இப்போ வந்து blend மோடில் போயிட்டு லைட்டன் சொன்னோம், லைட்டன் கொடுத்துக்கிட்டோம். லைட்டன் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஒப்பாசிட்டி வந்து 40 வச்சு பார்த்தா அவ்வளோதும் தெரியல. 60, 65 இல்லை 70 கூட நல்லாயிருக்கும். 65 நல்லாயிருக்கும். 65 இந்த ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதே மாதிரி தேர்ட் ஸ்டெப் வந்து கண்ட்ரோல் C பண்ணோம். ஃபில்டர், நாய்ஸ், ஆட் நாய்ஸ் போய்ட்டு 15 கூட வச்சுக்கலாம். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த நாய்ஸும் தெரியும். பிஃபோர் ஆஃப்டர். ஸோ திஸ் இஸ் இட். இவ்வளோதான் இந்த வீடியோ. ஏசி ஃபிலிம் எஃபெக்ட்னா உங்களுக்கு என்னென்னு ஒரு ஐடியாவும் வந்திருக்கும். இது எந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸில் யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் சண்டே 10:30 PM AM. That's it.